அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பில் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து கலந்த என் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்து கலந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். இலைப்படையாது மேலோகம் இலைப்படையாது மேலோகம் ஏகுவின் பரந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார் அவரை நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார் அவரை நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அண்ணார் அலை மிக மோதிடும் அண்ணார் ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இன்ப சுரந்திடும் இருமொழி
நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இன்னும் முழு பலத்தோட கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா வந்தீங்க? சந்தோஷமா என்னுடைய ஆலயத்துக்கு வந்தேன். ஆமென். சந்தோஷமா வந்தாங்க. ஒரு சில பேர் தான் கை தூக்கியிருக்கீங்க. எத்தனை பேர் சந்தோஷமா முழு இருதயத்தோட அப்பாவை துதிக்க வந்தீங்க? ஆமென். இந்த காலை நேரத்திலையும் இந்த மாதத்தின் முதல் நாள், இந்த வருடம் தொடங்கி 11 மாதங்கள் நம்ம கடந்து வந்து விட்டோம். நினச்சி பார்க்க முடியுதா? இப்போ தான் ஜனவரியில் வந்த மாதிரி இருக்குது. ஆண்டவர் அதுக்குள்ளாக நம்ம டிசம்பர் மாதத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதத்தையும் நமக்கு ஈவாக கிருபையாக கொடுத்து நம்மளை வழிநடத்தி வருகிறார். ஆமென். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை தான். நம்மால் ஆகும்னு சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினால பலத்தினால் அவர் இடைகிட்டி வருகிறார். ஆமென். ஆத்மாவை பார்த்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. இந்த நாளில் கூட ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவர் நல்லவராய் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். நம்மளை ஒருபோதும் கைவிடாததையும் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகிடாததையும் சேர்ந்து பாடி துதிக்கலாமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நல்ல கை தட்டி, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஆமென், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்.
எதிர்காலம் எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. ஆமென். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை,
திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே.
ஒரு சந்தோஷம், துதிக்க துதிக்க ஒரு சமாதானம். ஆமென். பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆமென். நான் துதிக்க 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 நான் இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது என் வேதனைகள் எல்லாம் நீங்கும். ஆமென். ராஜா சாத்தானை மீறிப்போம் இயேசுவை. ரிவரஷதர ரிவரஷதர பாபா. Thank you Jesus. அப்பா உங்க பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. இந்த ஆராதனை முழுவதிலும் மகிமை பிரசன்னம் ஆமென் இந்த இடத்தை சுற்றில் இருப்பதாக. நல்ல விட்டு கொடுத்து வாயை திறந்து ஆமென் அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிக்க விரும்பினா துதிக்கலாம். எப்படி துதிக்க முடியுமோ? அவர் நல்லவர், அவர் ஒருபோதும் உங்களை விலகாத தெய்வம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லி வாக்கு பண்ணின தெய்வம் நம்ம கரத்தை பிடித்து நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்துல கடைசி மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குவதற்காக, கர்த்தருடைய கரம் நம்மை சூழ்ந்திருப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி இயேசுவே உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல, உம்மை போல ஒரு நல்லவர், உம்மை போல அதிசயமானவர், உம்மை போலவே நம்ம மகிமையுள்ள ஒருவருமே இல்லையே. எவ்வளவு சத்தமாண்டு ஒரு துதிக்க முடியுமோ? அவன் விடுதலையோட இயேசுவே இயேசுவை உயர்த்திடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், துதிப்போம் இயேசுவை உயர்த்திடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் ஆமென் இயேசுவை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், துதிப்போம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், துதிப்போம் இயேசுவை உயர்த்திடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம் இயேசுவை உயர்த்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிடம் நீங்க ஆண்டவரை நல்லா துதிக்க ஆரம்பிக்கலாமா? இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக 11 மாதங்கள் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினதற்காக யாரெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புறீங்களோ நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி நன்றி தேங்க்யூ ஜீசஸ். உங்க அளவில்லாத பிரசன்னத்திற்காக போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினதற்காக எல்லா மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்பா உங்க கிருபை உங்க தயவு தகப்பனே, உங்க இரக்கத்தினால நாங்க வாழ்கிறோம் தகப்பனே. எங்களை நடத்தி வருகிற கிருபைகளுக்காக, ஊழியத்தை நடத்தி வருகிற கிருபைக்காக, உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்துவதற்காக, உங்களை போஷிப்பதற்காக, உங்களை வழி நடத்துவதற்காக, உங்க பிள்ளைகளின் காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வதற்காக நல்ல வாயை திறந்து எவ்வளவு நன்றி செலுத்தி துதிக்க முடியுமோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 உங்க அளவில்லாத பிரசன்னம். நன்றி 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 நன்றி. நீங்க பாருங்க துதிக்கும் போதே உங்க சோர்வுகள்லாம் நீங்கும். என்ன சிந்தனைகளோடு வந்தீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். நல்ல வாயை திறந்து விட்டு கொடுத்து பின்னாடியில இருந்து முன்னாடி வரைக்கும் எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே இயேசுவே உமக்கு நாங்க நன்றி 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 செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்க கிருபைகளுக்காக நன்றி. அடே வாய்களை திறந்த அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? அப்பா உங்க பிரசன்னம், உங்க மகிமையின் பிரசன்னம் அது ஆளுகை செய்வதற்காக நன்றி. ரப ரஷதர கந்தர மபா ரிமா பரஷதர ரபபா ரிமா பரஷதர ரபபா. Thank you Jesus. ஆமென். நன்றி 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 அப்பா நன்றி நன்றி நன்றி. ரப ரஷதர ரமர கந்தர பா ரிமா பரஷதர அப்படியே விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ராமலஹதரப ஷந்தரமலஹதரப அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ராமஹதி ஷேதேரே லஹதுரோ ரோடா ராமஹதி ஷந்தரமலஹதரப ராமஹதி ஷேதேரே லஹதுரோ தேரேனே ஹதரப ஷந்தரமலஹதரப ராமலஹதரப ஷந்தரமலஹதரப ராமஹதி ஷேதேரே லஹதுரோ ரேடா ராமஹதரப ஷந்தரமலஹதரப ராமஹதரப ஷந்தரமலஹதரப ரிகே தாரஹதுரோ ரோலப ஷந்தரமலஹதரப. தேவனின் மகிமை
நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அப்பா அவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவா இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே வரட்டும் அப்பா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடு. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. இயேசுவே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே. ஆவியானவரே அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல இந்த காலை வேளையில் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய மகிமை எங்கள் மீது காண்பித்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய வல்லமையை எங்கள் மீது ஊற்றுகிறதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் அப்பா. அப்பா உம்முடைய கிருபைகள் அப்பா ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே வானத்தின் அபிஷேகம். வானத்தின் அபிஷேகம் இன்று எனக்குள்ளே நிரம்பி வழியுதே என்று சொல்லுங்க. எனக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று எனக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் இயேசுவே பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ வாஞ்சையோடு கேளுங்க. ஆவியானவரே இந்த மாதத்தின் முதலாவது நாளில் இந்த கால வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைவாய் நிரப்புவீராக அப்பா. உங்களுடைய வாஞ்சையை உங்களுடைய தாகத்தை பார்த்து அவர் உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். இந்த கால வேளையிலே அவருடைய பிரசன்ன மத்தியிலே நிறைவாய் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள்
நம்மை சுற்றிலும் இங்கு நீர் தேவனி நல்ல தூதர்கள், தேவனே நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும். ரபஹதரப சந்தரபலஹதரஹதரவு ரிகாலப ஷிகேரஹ ரிபஹதுரோ ரிபலஹதரப சந்தரபலஹதரவு. இன்று நிற்கிறார் தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம். ரபஷந்தரபலஹதுரோ ரிகே பஹதுரோ. இயேசுவின் நாமத்தினால் நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே எங்களை நிரப்புங்கப்பா என்று கேளுங்க. வாஞ்சையோடு தாகத்தோடு கேளுங்கப்பா. எங்களை நிரப்புக ஆவியானவர், எங்களை நிரப்புக ஆவியானவர். அப்பா அவனுடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கட்டும் அப்பா. எல்லாரும் வாஞ்சையோடு கேளுங்க. வாலிபர்கள், சிறு பையங்க, எல்லாரும் சிறு பிள்ளைங்க எல்லாரும் கேளுங்க அப்பா. ரபஹதரப சந்தரபலஹதுரோ ரிகதரப சாந்தி நிஹதரபு ரபஹதரலஹதர. தேவ பிரசன்னமே இறங்கியே அப்பா. ஹalleluya ஹalleluya. ரபஹதரப சந்தரபலஹதரபு ரீடஹதரப சந்தரபலஹதரபு. அப்படியே விடுதலையோடு கொஞ்ச நேரமாக அந்நிய பாஷையில அப்படியே தேவன் தந்தருளின் அந்நிய பாஷையில் அப்படியே பேசுங்க. ஆவியின் வரங்களை பயன்படுத்துகிறதற்கு வெட்கப்படாதிருங்கள். ராபஹதரா சாந்தரபலஹதரபு ரீடஹதரப ஷேலஹதரபலஹதரபு ரோடரஹதி ஷேந்தேரேலஹதுரோ ராபஹதரலஹதரபு ரீகேதரப சாந்தரபலஹதரபலஹதரபு. அதிசயமான காரியங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களிலே நம்மை நடத்துகிறவர். ரீகாலப சந்தரபலஹதரபு ரீபேஹதரப ஷேகலஹதரப ராபபஹதரப சந்தரபலஹதுரோ ரிகாதி ஷேதேரேலஹதரப ராஹதரப ரலஹதரப சந்தரபலஹதரப ரிகாலஹதரப நஹதியாக்குரே பஹதுரோ. ஹalleluya. ஆவியானவரே, ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி தகப்பனே. ரோலா பாபா பாபா ஷதரபலஹதரபா ரிகாலஹதரப சந்தரபலஹதரபா. இந்த புதிய நாளிலே புதிய அபிஷேகத்தினால ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ரீபாலஹதரப ஷேகரலஹதரபோ ராலஹதி கெதேரேனை ஹதரபோ சந்தரபலஹதரபா ராலஹதி ஷேதேரேலஹதரபோ ராலஹதி சந்தரபலஹதரபா. ராமா விடுதலையோடு பேசுங்க, விடுதலையோடு ஃப்ரீயா விட்டு கொடுத்து பேசுங்க. ராலஹதி ஷேதேரேலஹதரபோ ரோலாபா சந்தரபலஹதரபா ரிகரஹதரபோ ஷேதேரேலஹதரபோ ரிகதரப சந்தரபலஹதரபா ரிகரபதர சந்தரபலஹதரபா. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீபா ரஹதரபோ சந்தரபலஹதரபா. கர்த்தருடைய சமூகத்தில் ஃப்ரீயாக ஒப்பு கொடுங்க. ரீகாலபா சத்தர் அர்ப்பணிங்க. ரீஹே தேரே ஹது சேகே மஹதுரோ ரீஹே தே ஷேதே ரே ஹதுரோ ஹதரபா ரீலே தேரே போ ஷேதே ரஹதுரா ரீஹே தேரே ஷேதே ரஹதுரா ரீஹே தேரே ஷேதே நஹதுரா ரீஹே தேரே ஷேதே ரஹதுரா ரோலா பஹதரப சந்தரபலஹதரபா ரீகாலபா சந்தரபலஹதரபா ராமா பாபா
ஹalleluya ஹalleluya. அப்படியே கொஞ்ச நேரமாக எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya ரம்பஹதரப ஷந்தரபலஹதரப. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்விலே செய்கிறவராய் இருக்கிறார். ரீகே பஹது சேதே ரஹதரபா ராலா பஹதரப ஷந்தரபலஹதரப. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை ஆச்சரியப்படுகிற விதமாய் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இது கடந்த 11 மாதங்கள் நம்மை நடத்தின தேவன் இந்த கடைசி மாதத்திலும் நம்மை நடத்துகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ரபலஹதரபஷந்தரம். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு மறுபடி சொல்வோமா? மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? யாக்கோபு கோலும் கையுமாக சென்ற பொழுது திரும்பி வரும் பொழுது இரு பரிவாரங்களோடு ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர செய்த தேவன் உங்களுடைய வாழ்விலும் வெறுமையாய் நிற்கிறீர்களா? ஒன்றுமில்லாமல் இருக்கிறீர்களா? உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை உயர்த்துகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயலாமையிலே செயல்படுகிற தேவன், நாம் நினைத்து பார்க்கிறாத காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதி. மறுபடி சொல்வோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதி. கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி, விசுவாசத்தோடு சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும்
ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. அவர் நம்மை மறவாத தேவன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை. கரங்களை உயர்த்தி சொல்வோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. 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 அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனை வேளையிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு கூட என்னை அழைத்து பயன்படுத்துகிற அருமையான திருச்சபையின் பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவர்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் சபையின் விசுவாச பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சரி, இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் எல்லாரும் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி கொஞ்ச நேரம், ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுங்கப்பா. நான் ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்பதற்கு இந்த இடத்துல வரலை. எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை வேணும். என் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் ஆசைப்படுறீங்க? அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நல்லா இடம் கொடுங்க. அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து மனிதனுடைய சத்தம் நமக்கு எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அது பிரயோஜனத்தை உண்டு பண்ணாது. கர்த்தர் தான் நம்ம கூட பேசணும். ஆவியானவர் தான் நம்ம கூட இடைப்படணும். அப்படியே அவரோடு கூட இடைப்படுங்க, அவரோடு கூட பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. தேங்க்யூ ஹோலி ஃபாதர். எல்லாரும் கண்களை மூடி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தையில் கர்த்தருடைய பிரசன்னை இப்போ இறங்கி வருகிறதற்காய் சோத்திரம். ஓ தேவ மகிமை அப்படியே இந்த இடத்தை மூட ஆரம்பிக்கிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நீர் எங்களை நினைப்பதற்கும் நீர் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. 11 மாதங்கள் எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஃபாதர். ஆண்டவருடைய அந்த மெல்லிய தேவ பிரசன்னம் எங்களை அப்படியே நிரப்புகிறதற்காய் நன்றி. எங்கள் இருதயங்கள் உடைக்கப்படுகிறதற்காய் நன்றி.
தேவ அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதற்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், சகோதரி, உன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உன் அழுகையின் சத்தத்தை இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த முள்ளை கர்த்தர் எடுத்து போட போகிறார். உன்னை உடைத்து, உன்னை நெருக்கி, சமாதானமற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைமை இதோ சீக்கிரத்தில் மாறப்போகிறத உங்க கண்கள் பார்க்க போகிறது. தேங்க்யூ ஹோலி ஃபாதர். தேவ பிரசன்னம் அப்படியே இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிற அன்பிற்காய் நன்றி. சபை முழுவதும் ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வரட்டும் அப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை தேவ மகிமை தொடுவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் மூடுவதாக, எல்லா கட்டுகளும் சத்துருவின் கிரியைகளும் எரிக்கப்பட்டு போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரீகாபாலத நந்த நம சந்த ராக்கத லந்தி நீக்கத நமது நமதுனா ஓ ரீமி நீதி ரீக்கிதி நீ ஆக்கத நமதுனு. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. கர்த்தருடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எஸ் டாடி. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. ஐயா 11 மாதம் ஆயிட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சபையே, சொன்னவர் தெய்வம், மனிதன் அல்ல. அவர் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது, நிச்சயமாய் நிறைவேற்றுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீ வெட்கப்பட்ட இடத்துல உன் தலையை உயர்த்தி நிச்சயமாய் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். உனக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகளை, உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை தந்து உங்களை உயர்த்தி அழகுபடுத்துகிற நல்ல தகப்பன மத்தியிலே ஓ கதாதா லாராதானா நா சந்தராபா கதானா லாராகாபானாதானா ஓ மாதா ரியாந்தாரா தூரி மீனி ஷகாலிரிகிதினி ஓ கதா. தேவ பிரசன்னத்திற்குள்ள இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்க பேசுங்கப்பா, கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். உங்க நாமத்திற்கு மாத்திரமே மகிமை வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். நல்லா கவனிங்க. இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாலே ஒருபுறம் அது பண்டிகையின் மாதம். என்ன மாதம்? ஆமாம், நமக்கு 11 மாதங்களே ஸ்பீடாக போயிட்டுங்கிறோம். இந்த 11 மாதம் போன ஸ்பீடை விட டிசம்பர் மாதம் என்ன செஞ்சிடும்? ஆமாம், ஆரம்பித்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சல்லுன்னு போயிடும். கேரள் சர்வீஸு, வீட்டை டெக்கரேஷன் பண்ணணும், ஸ்டாரை போடணும், அதை போடணும், இதை போடணும்னு அப்படியே டக்குன்னு போயிடும். இது ஒரு புறம் பண்டிகையின் மாதமாக இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு மாதம். இது என்ன மாதம்? சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன். ரெண்டாவது, நம்மை சரிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். என்ன மாதம்? இந்த டிசம்பர் மாதம் இந்த 2 கட்டாயம் இருக்கணும். ஒன்று, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு அவரை அப்படியே துதிக்கணும். ரெண்டாவது, நம்ம மனுஷர்கள், பலகீனமானவர்கள், நம்மிடத்தில் இருக்கிற குறைகள், நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள், இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அந்த புது வருஷத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஒரு புதிய மனிதனாய் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல மாதம். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு எதை நம்ம தியானிக்க போகிறோம்? இந்த தானியேல் 1:1 என்ன சொல்லுகிறது? எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு எச்சரிப்போடு ஆரம்பிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமா, சபைக்கு, நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்போடு இந்த தானியேல் புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து முற்றுகை போட்டான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சிறையிருப்பு, ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு சிறையிருப்பு, ஒரு தேசத்திற்கு ஏற்பட்ட சிறையிருப்பை குறித்து இந்த முதல் வசனம் சொல்லுகிறது. நான் வேகமா செய்திக்கு உள்ள நான் போக விரும்புகிறேன், கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு இடத்துல சிறையிருப்புக்குள்ளே மாட்டி இருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, சிலருடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே சுகம் இல்லை, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறையிருப்புல. சமீபத்தில் ஒரு தம்பியை பார்த்தேன். பைக்குளம் பக்கத்தில் ஒரு ஊழியத்திற்கு போய் கொண்டு இருந்தேன். பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்து கேட்டேன், ஏன்டா இங்கே நிற்கிற அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், வீட்டுக்கு போலியாடான்னு கேட்டேன். தம்பி சொல்கிறான், வீடானா அது? எப்படி? அது வீடா? அது நரகம். அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நான் எங்கேயே இருந்துடுறேன், இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே பாய போட்டு படுத்துடுறேங்கிறான். கல்யாணம் ஆகி 1.5 வருஷம்தான் ஆயிருக்கு. 1.5 வருஷத்தில் அவருக்கு வீடு எப்படி மாறிட்டு? நரகமாக மாறிட்டு. யோசித்து பாருங்க. சிலருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலை, பிடிக்கலை. கணவரை பார்த்து பயம், மாமியாரை பார்த்து பயம், சிலருக்கு மனைவியை பார்த்து பயம். ஏதோ ஒரு இடத்துல சமாதானம் பாதிக்கப்பட்டு சிறையிருப்பிற்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா சம்பாதிக்கிறோம் பிரதர், 2 பேரும் சம்பாதிக்கிறோம், நல்ல வருமானம் வருது, ஆனால் என் வீட்டுக்குள்ளே சந்தோஷமே இல்லை. நான் சில வீடுகளுக்குள்ளே ஜெபிக்க போகும் பொழுது பார்ப்பேன், வசதிக்கு ஒரு குறை இருக்காது, ஆனால் அந்த வீடு இருளின் வல்லமையிலே பாதிக்கப்பட்டு இருக்கும். ஏதோ ஒரு சிறையிருப்பு. இன்றைக்கு இந்த முதல் தேதியில கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, உங்க வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்குதா? பொருளாதாரத்தில் கட்டப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அதற்குத்தான் நான் உங்களுக்கு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன் இவர்கள் சிறையிருப்பிலே மாட்டினார்கள்? இன்னைக்கு செய்தி அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன் சிறையிருப்பு? ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஏன் உங்க வாழ்க்கையில சிறையிருப்பு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாபிலோனிய சிறையிருப்பு ஏன்? இந்த சத்தியம் நமக்கு தெரியணும். அந்த 3 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா? கர்த்தரிடத்தில் துக்க முகம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். உங்க பைபிள் என்ன இருக்கு? அப்படியா? நீங்க உங்க பைபிள் உங்க மனமகிழ்ச்சியா? இப்போ யார் முகத்தை பார்த்தாலும் என்ன தெரியல, அந்த மனமகிழ்ச்சி கூட நம்ம எடுத்து தெரியுமா சொல்றோம், துக்கமா தான் சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் என் சமூகத்தில் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கணும்? பைபிள்ல எங்கேயாவது நீ உம்முன்னு இரு, உன் தேவையை நான் சந்திப்பேன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், சம்பளம் வராம போனாலும், போனஸ் வராம போனாலும், வேலையை விட்டு என்ன தூக்குனாலும் நான் இப்படித்தான் இருக்கணும்? சொல்லுங்களேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறது. ஆனா நம்ம தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம தான் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? அவரை துதிச்சாலும் சரி, ஜெபிச்சாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் சரி, 24 மணி நேரமும் ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்தாலும் சரி, எப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறோம்? உம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறோம், எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றேன், சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமாய் உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவராய் இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம எங்க இருக்கிறோம்? இங்க இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம பண்ற அட்டுழியத்துக்கு, நம்ம பண்ண தப்புக்கு என்னைக்கோ என்ன பண்ணியிருப்பாரு? போதுண்டா நீ இந்த உலகத்துல வாழ்ந்ததுன்னு தூக்கிட்டு போயிருப்பார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிறையிருப்பின் காரணம் என்ன? இதை கட்டாயம் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். 3 காரியம். ஒருவேளை இந்த 3 காரியத்துல ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையோடு கூட அப்படி ஒப்பிட்டுச்சுன்னு வைங்களேன், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏசப்பா, உண்மையா இன்னைக்கு இந்த தப்பை நான் பண்ணிட்டேன், அதனாலதான் இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள சிறையிருப்பு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொன்னா போதும்.
சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. ஏன் பிரதர் முதல் தேதி மாசத்தினுடைய 1ஆம் தேதி கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு, ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பேசிட்டு போயிருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனாலும் சிறையிருப்புக்குள்ளேருந்து எங்கே வரணும்? நீங்கள் வெளியே வரணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, என்னென்ன சிறையிருப்பு வேகமாக நம்ம பார்க்கலாமா? ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேனே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? 430. பாபிலோன்ல இந்த சைடு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே அப்படியே சைலன்ஸாக இருங்க, அமைதியாக இருங்க. இங்கே சைடில் சொல்லுங்க. பாபிலோன்ல எத்தனை வருஷம் இருந்தாங்க? பெரிய டிஜிட், அதனால் அவங்க சொல்லிட்டாங்க. இது சின்ன டிஜிட் தான் சார். உங்களுக்காக சொல்லுங்க, 2 எண்கள்ல வரும், டபுள் டிஜிட் தான். சத்தமாக சொல்லுங்களேன். 70. எங்கிறதோ சவுண்டு கேக்கு. எத்தனை? 70. கரெக்ட். இங்கே 430 ஆண்டு கால சிறையிருப்பு, பாபிலோனிலே 70 ஆண்டு கால சிறையிருப்பு. இதை எங்க பார்க்கலாம்? தானியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். தானியேல் 9:1. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே. அடுத்த வசனம். தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேற்றி தீர 70 வருஷம் போதும் செல்லும் என்று. போதும். எத்தனை வருஷம்? 70 ஆண்டுகள். இன்னைக்கு முதல் பாயிண்ட் இதைத்தான் பார்க்க போறோம். ஏன் 70 வருஷம்? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை மாறுவதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை, கால சூழ்நிலைகள் நியமித்து வைத்திருக்கிறார். அங்கே 430 வருஷ காலம்னா இங்கே 70 ஆண்டுகள். ஏன் 70 ஆண்டு சிறையிருப்பு? அதை 80 வச்சிருக்கலாமே, 100 வச்சிருக்கலாமே, இல்லை அதே மாதிரி ஒரு 400 போட்டிருக்கலாமே. ஏங்க 70 வருஷம்? அப்போ அந்த சத்தியத்தை நாம் கொஞ்சம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இப்போ எல்லாம் உங்கள் வேத புஸ்தகத்தை லேவியராகமம் புஸ்தகத்துக்கு நேராக எடுங்க பார்க்கலாம். உங்கள் பைபிளை முதல்ல அப்படியே எல்லாம் கையில் எடுத்து எடுங்க, திருப்புங்க பார்க்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன திருப்புங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தர்க்கென்று ஓய்வு கொண்டாடப்பட வேண்டும். 6 வருஷம் உன் வயலை விதைத்து 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காத விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவுள். ஓகே, கவனிங்களே, கொஞ்சம் கவனி. இப்ப எல்லாரும் என்னதான் பார்க்கணும்? வசனத்தை சொல்லும் பொழுது மட்டும்தான் உங்க தலை எங்க போகணும்? பைபிளுக்கு. ஏன்னா நமக்கு பிரசங்க நேரத்தில் நிறைய வெளிப்பாடு கிடைக்கும். நான் பார்த்துருக்கிறேன். பிரசங்கம் ஒரு ட்ராக்ல போகும், நம்ம ஒரு ட்ராக்ல பைபிள் அங்கே இங்கே. அப்போ தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெல்லாம் பிரட்டுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் போங்க, ஆண்டவர் உங்களுக்கு எப்படி தருவார்? நிறைய வெளிப்பாடை தருவார். இப்போ நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போ ஒரு காரியத்தை சொல்கிறார். எப்பா, நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போக போகிறேன். சரி ஆண்டவரே, அந்த தேசத்தில் நீ போய் என்ன பண்ணு தெரியுமா? 6 வருஷம் வேலை பார்க்கணும். 6 வருஷம் என்ன பண்ணு? 7ஆவது வருஷம் என்ன செஞ்சிரு? தேசத்திற்கே நீ ஓய்வு கொடுத்துரு. 6 வருஷம் உன் வயலை வித, உன் வயல்ல அறுவடை பண்ணு, உன் வயல்ல நீ என்ன வேணாலும் பார்த்துக்க. ஆனால் 7ஆவது ஆண்டு உன் தேசம் ஓய்வு கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறார். இப்ப கவனிங்க, 7 வருஷத்தை எடுத்துக்குவோம். 6 வருஷம் வேலை பார்க்கணும், 1 வருஷம் என்ன செய்யணும்? ஓய்வு கொண்டாட வேண்டும். ஓகேவா? புரிஞ்சுட்டா? உங்களுக்கு புரிஞ்சுட்டா? இப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த 7ஆம் வருஷத்துல நீ என்ன பண்ண கூடாது? உன் வயலை விதைக்காத, திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காத, தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காத, எதையுமே செய்யாத அப்படின்ட்டார். இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆண்டவரே, 6 வருஷம் நான் வேலை பார்த்துட்டேன்ப்பா, 6 வருஷத்திற்குரிய ஆகாரம், 6 வருஷத்திற்குரிய பலன் எனக்கு வருது.
7ஆம் வருஷம் நான் வேலையே பார்க்க கூடாதுன்னா நான் எப்படி சாப்பிடுவேன், என் மனைவி என் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும்ல. உடனே அப்போ அவங்க ஆண்டவரே அதுக்கு ஒரு பதில் சொல்றார். பாருங்களேன், 20:21 அதே அதிகாரம் 20:21 வசனம். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். ஓகே, என்ன கவனிங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ 6 வருஷம் வேலை பார், 7ஆவது வருஷம் தேசத்துக்கு ரெஸ்ட் விட்டுரு. நான் உனக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? 6ஆம் வருஷத்திலேயே உனக்கு நான் 3 மடங்கு பலன், அதாவது 3 மடங்கு பலன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அங்கே என்ன ரெட்டிப்பான ஆசீர்வாதம்? 6ஆம் வருஷம் வேலை பார்த்த பலன் எனக்கு வந்துடும். இது போக எனக்கு எவ்வளவு தராரு? 2 மடங்கு நன்மையை தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, 6ஆவது வருஷமே நான் உனக்கு என்ன பண்ணிடுவேன்? 6ஆம் வருஷத்திற்குரிய பலனையும் கொடுத்துடுவேன். அது போக 2 மடங்கு இன்னமும் உனக்கு நான் கூட்டி தருவேன் அப்படிங்கிறார். நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இப்போ என்கிட்ட வந்து சொன்னார்னா என்ன பண்ணியிருப்போம்? ஒரு வருஷம் நமக்கு என்னது? ஃபுல் ரெஸ்ட். நல்லா சந்தோஷமா வீட்டில் இருந்திருக்கலாம், ஃபேமிலிக்கு டைம் கொடுத்துருக்கலாம், எங்கேயாவது வெளியே போகணும்னா போயிருக்கலாம். எனக்கு தான் ஆண்டவர் எங்கே தந்துடுறாரு? 6ஆவது வருஷத்துலேயே எல்லாமே தந்துடுறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை மீறி விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், எப்பா 7 வருஷத்துல 6 வருஷம் நீ வேலை பாரு, 1 வருஷம் தேசத்திற்கு ஓய்வு கொடுன்னு சொன்னார். இதை அவர்கள் மீறினார்கள். எத்தனை ஆண்டுகள் மீறினார்கள் தெரியுமா? 490 வருஷம் மீறிவிட்டார்கள். எத்தனை வருஷம்? 490 வருஷம். இப்ப கணக்கு போடுங்களேன். 490 7ஆல வகுத்தா எத்தனை ஆண்டுகள்? 70 வருஷம். எத்தனை வருஷம் பாபிலோன்ல சிறையிருப்பு? 70 வருஷம். வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 36:21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை. நல்லா கவனிங்க. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீருமட்டும். என்ன சொல்ல வராரு? எப்பா தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷத்தை என்ன பண்ணல? அனுபவிக்கவே இல்லை. நீ 6 வருஷம் வேலை பார்த்து 7ஆவது வருஷம் தேசத்துக்கு ரெஸ்ட் விடணும்னு நான் சொன்னேன். அந்த ஓய்வை தேசம் அனுபவிக்கவே இல்லை. எத்தனை வருஷம் அனுபவிக்கலையா? தொடர்ந்து வாசிங்க. அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. கவனிங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் தேசம் 70 வருஷம் ஓய்வு நாட்களை அனுபவிக்கவே இல்லை, ஓய்வு வருஷத்தை கொண்டாடவே இல்லை. அதனால இப்ப நான் ஒரு காரியம் பண்ண போறேன். நீ 70 ஆண்டுகள் பாபிலோனிலே சிறையிருப்பிலே இரு, எல்லாம் அங்க போயிரு. 70 வருஷம் என் தேசத்திற்கு நான் ஓய்வு கொடுக்க போறேன். என் தேசம் 70 ஆண்டுகள் ரெஸ்ட் எடுக்க போகுதுன்ட்டா. அவரை மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் அக்கௌண்டன்ட்டை பார்க்கவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் கணக்கு கேட்பாரா, இப்படிலாம் இருப்பாரா? ஒரு பைசானா கூட கணக்கு கேட்பார். கணக்கு வைக்கிறார் பாருங்களேன். 490 வருஷம் விட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்கிறார், 70 வருஷம் என் தேசம் ரெஸ்ட் எடுக்கணும். என்ன பண்ண? நீ பாபிலோன்ல சிறை இருப்பில் போய் கடை, என் தேசத்திற்கு நான் ரெஸ்ட் கொடுக்குறேங்கிறார். இப்போ அப்படியே நம்மக்கிட்ட வருவோமே, நம்ம எப்படி இருக்கிறோம்? சின்ன ஒரு கதையிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன், சரியா? இந்த கதைக்கு முடிச்சு ஒரு கேள்வி கேட்பேன், எனக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். ஒரு ஊரில் சொல்லுங்க, ஒரு தெருவில் ஒரு வழிப்போக்கன் நின்று அழுதுகிட்டே இருந்தானா. யார் அழுதுகிட்டு இருக்கிறா? ஆமாம். அப்போ அந்த வழியா ஒரு வயதானவர் வருகிறார். யார் வரா? இப்போ இந்த வயதானவர் வந்து அந்த வழிப்போக்கன் கிட்ட கேட்குறாரு, ஏன்டா அழுவுற, உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஐயா, என் வீட்டில் மனைவி பிள்ளைங்களாம் பட்னி கிடக்குறாங்க, என் கையில் காசு இல்லையா, ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே ஒப்பாரி வைக்கான். உடனே இந்த வயதானவர் அவர் பாக்கெட்டில் இருந்து
காசை எடுக்கிறாரு. ஒரு 7 ரூபா இருக்கு. எவ்வளோ இருக்கு? 7 ரூபா இருக்கு. அவர் சொல்றாரு, தம்பி எனக்கு கொஞ்சம் வயசாயிட்டு, எனக்கு 1 ரூபா போதும், டீ காப்பி ஏதாவது குடிச்சிக்க, எனக்கு 1 ரூபா போதும், 6 ரூபாவை நீ வச்சுக்கடா அப்படின்னு அவன் கையில் எவ்வளோ கொடுத்துட்டார். இப்போ வழிபோக்கன் கிட்ட எவ்வளோ இருக்கு? வயசானவர் கையில் எவ்வளோ இருக்கு? இந்த 1 ரூபாவை தூக்கி மேல் பாக்கெட்ல போட்டார். இதை யார் பார்த்துட்டா? வழிபோக்கன் பார்த்துட்டான். இப்போ வழிபோக்கன் கண்ணு எங்க இருக்கு? அது எப்படி 6 ரூபாவை கொடுத்துட்டு 1 ரூபாவை இவர் தூக்கிட்டு போகலான்னு இவனுக்கு அப்படியே குறு 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 குருன்னு இதையே பார்க்குறான். இப்போ இந்த வயதானவர் நடந்து போறாரா, வழிபோக்கன் அப்படி சுத்தி முத்தியும் பார்க்குறான். கீழே ஒரு பெரிய கம்பு கட்டை எடுத்துக்கிட்டு போய் ஓங்கி ஒரே அடி. யார் மண்டையில? வயசானவர் மண்டையில அடிச்சிட்டான். இப்போ வயதானவர் சுருண்டு கீழே விழுந்துட்டாரு. பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற அந்த 1 ரூபாவை எடுத்து இவன் போட்டுக்கிட்டான். இப்போ இவங்கிட்ட எவ்வளோ இருக்கு? வயசானவர்கிட்ட எவ்வளோ இருக்கு? இந்த வழிபோக்கன் நல்லவனா கெட்டவனா? கெட்டவன்னு தம்பி சொல்லிட்டான். நீங்க சொல்லுங்க, நல்லவனா கெட்டவனா? என்ன நீங்களே பேச மாட்டீங்களா? கெட்டவன். அப்படியா? அந்த வழிபோக்கன் வேற யாரும் இல்லை, நம்ம தான். எப்பா 7 நாளை நான் உண்டாக்கிட்டேன், சரி ஆண்டவரே. 7 நாளில் 6 நாளை உனக்கு கொடுத்துட்டேன், சரி ஆண்டவரே. 1 நாள் யாருக்கு? ஆனா நம்ம கண்ணு ஃபுல்லா இப்ப எந்த நாள்ல தான் இருக்கு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு போகணுமா? ஞாயிற்றுக்கிழமைலாம் நான் தூங்க முடியாதா? ஞாயிற்றுக்கிழமை என் காரியத்தை நான் பண்ண முடியாதா? ஆண்டவர் சொல்றார், நான் தான் உனக்கு 6 நாளை கொடுத்துட்டேனே. இந்த 1 நாள் யாருக்கு? எனக்குப்பா. இந்த 1 நாள் நீ என் கூட தான் இருக்கணும். இந்த 1 நாள் நீ என் கூட தான் பழகணும். இந்த 1 நாள் நீ எனக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன் உங்க வீட்டுக்குள்ள சிறையிருப்பு? ஏன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த சிறையிருப்புக்குள்ளிருந்து வெளியே வர முடியல? ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஓய்வு நாளை நான் எப்படி ஆசரிக்கிறேன், அது ரொம்ப முக்கியம். இது கர்த்தருக்குரிய நாள். இந்த நாளில் நான் எப்படி இருக்கிறேங்க? யாரோட அதிக நேரத்தை நான் கொடுக்குறேன்? யாரோட சமூகத்தில் அதிகமாக உட்கார்ந்து இருக்கிறேன்? ஏதோ வேண்டாம் வெறுப்பு ஆலயத்துக்கு வந்து எப்பண்டா சீக்கிரமாக சர்வீஸ் முடிஞ்சா ஓகே, நேராக வீட்டுக்கு போனோமா, நல்லா சமைச்சோமா, சாப்பிட்டோமா, நல்லா ரெஸ்ட் எடுத்தோமா, இல்லைனா அது பண்ணோமா, இது பண்ணோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ளே சிறையிருப்பு வருவதற்கான ஒரு காரணம், இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டிய விதத்திலே அவர்கள் சரியாய் ஆசரிக்கவில்லை. நம்ம ஆண்டவர் பயங்கரமாக கணக்கு பார்ப்பார். அவர் பார்த்துட்டார், நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீ கேட்கலன்னு. இதெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட கடை திறந்து வச்சுருப்பாங்க, சண்டே கூட பிஸ்னஸ். ஐயோ, அந்த 1 நாள் பிஸ்னஸை நான் க்ளோஸ் பண்ணிட்டா எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் 6ஆவது நாளே நான் என்ன பண்ணுவேன்? அந்த நாளுக்கு போக 2 மடங்கு நன்மையை கொடுப்பேங்கிறார். நம்ம இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதே இல்லை. இன்னைக்கு முதல் பாயிண்ட், ஆண்டவர் அதைத்தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச விரும்புகிறார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய நாளை நீங்கள் எப்படி ஆசரிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. சமீபத்தில் ஒரு சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போயிருந்தேன். ஒரு இரவு ஜெபம். அப்போ சிஎஸ்ஐ ஆலயம் தான். முதல் மணி அடித்து 2ஆம் மணிலாம் அடித்தாச்சு. அப்போ குருவானவர் போதகர் வந்து, பிரதர் நீங்கள் ஆரம்பிங்க அப்படிங்கிறாப்புல. அப்போ ஆரம்பிங்க அப்படின்ட்டா நான் திரும்பி இங்கே திரும்பி பார்க்குறேன், இங்கே யாருமே இல்லை. யாரும் இல்லை, ஒருத்தருமே கிடையாது. அப்போ நான் அவங்க ஐயாட்ட கேட்குறேன், ஐயா நான் யாருக்கு ஆரம்பிக்க? சர்ச்சில் யாராவது மக்கள் இருக்கணும்னு அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட ஆரம்பிங்க, பாட்டு சத்தம் கேட்டோன்னு என்ன பண்ணிடுவாங்க? வந்துடுவாங்கன்னு. நாங்கள் யோசித்து பாருங்கள். நிறைய இடத்துல வந்து அப்படியே ஒரு உதாரணத்துக்கு ஒரு 8 மணிக்கு ஆராதனை அப்படின்னா எத்தனை மணிக்கு தான் வர்றது? இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி நான் வரும்பொழுது நிறைய பேர் உள்ளே உட்காந்துருந்தீங்க. ஆனால் அதையும் தாண்டி நான் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணீங்க? நிறைய பேர் உள்ளே வந்துக்கிட்டே இருந்தீங்க. ஒரு சின்ன உதாரணம், இப்போ நான் உங்ககிட்ட வந்து, ஏன் சிஸ்டர் இன்றைக்கி லேட்டாக வந்தீங்க சர்ச்சுக்கு அப்படின்னு கேட்டால், கட்டாயம் நீங்கள் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் பிரதர், என்னை மன்னிச்சிருங்க, இந்த வார்த்தை சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? தம்பி நேற்று நைட்டு நான் படுக்க ரொம்ப லேட் ஆகிட்டுப்பா, காலையிலே மழை பெஞ்சிச்சுப்பா, காலையிலே அந்த வேலை இருந்துச்சு. கட்டாயம் அதில் ஒரு ரீசன் இருக்கும். இப்போ இதே காரணத்தை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் சொல்ல முடியுமா? 8 மணிக்கு ட்ரெயின் உங்களுக்கு, நீங்கள் அப்படியே உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு 8:15 நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் சண்டை போடுங்க பார்ப்போம். யோ யாரை கேட்டியா ட்ரெயின் எடுத்தேன்? உனக்கு தெரியுமா நேற்று நைட்டு நான் 12 மணிக்கு தான் படுத்தேன், எங்கள் ஊரில் மழை. சண்டை போடுவோம்.
அங்கே மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் 8 மணிக்கு ட்ரெயினை பிடிக்க 7:30 மணிக்கு போயிருப்போம். 8 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா 7 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் அவர் வாசலில் போய் உட்காந்துருப்போம். அவர் ஓபி பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து 10 மணிக்கு தான் வருவார். ஒன்றும் கேட்க மாட்டோமே, அமைதியாக உட்காந்துருப்போம். ஆனால் நமக்கு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரணும்னா மட்டும் அப்படியே கொஞ்சம் கஷ்டம்னே. பாஸ்டர் சொன்னாங்க, சபையில் உபவாச ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்குது, நிறைய பேர் வரல அப்படின்ட்டு. யோசித்து பாருங்க. நமக்கு ஒருவேளை நீங்கள் இல்லை பிரதர், நான் ஆஃபீஸில் இருந்தேன், இங்கே ஜெபம் நடக்கிற டைம் நான் ஆஃபீஸில் இருந்தேன், என்னால் வர முடியல அப்படின்னா ஓகேங்களா. இங்கே ஜெபம் நடக்கிற டைம் நான் வீட்டில் தான் பிரதர் இருந்தேன், நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் சபைக்கு வரல அப்படின்னா யோசித்து பாருங்க. அநேக நேரத்திலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை, கனத்தை ஒரு தேவ பிள்ளை கொடுக்க தவறுகிறார்கள். கர்த்தர் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாருன்னா சிறையிருப்புக்குள்ள நம்ம தள்ளிடுறார். தயவு செஞ்சு சொல்றேன், கர்த்தருக்குன்னு இருக்கக்கூடிய நாளை கர்த்தருக்கு கொடுங்க. ஒரு வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 58, ஏசாயா 58ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா எல்லாம்? ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. எப்படி? இதை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அப்படிதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏம்மா, இது ஆண்டவர் சொல்ற மாதிரி வாய்க்கணும். என் பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதே, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும். எப்பா, எவ்வளவு காரியத்தை பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் பண்ணவே கூடாது. அப்ப என்னையா பண்ணணும்? ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அடுத்து கடைசியா ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறாரு, கர்த்தருடைய வாய் மனுஷன் சொல்லல. இப்படிலாம் அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்குன்னா அந்த வசனம் மிக 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 முக்கியம். கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு இது மீறவே முடியாது. நீங்க ஓய்வு நாளை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா அனுசரிச்சு பாருங்க, பரிசுத்தமா அனுசரிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்தந்த குடும்பத்தை நான் பூமியின் உயர்ந்த இடத்துல வைப்பேன். உங்க பிள்ளைகள் உலகத்துல டாப் மோஸ்ட் இடத்துல இருப்பாங்க. சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க சந்ததி செழித்து இருக்கும். ஓய்வு நாள் இது ரொம்ப முக்கியம் இல்ல? நமக்கு வீட்டில் சண்டை வர்றது இங்கே தான் வரும். ஒய்ஃப் கிளம்பி வருவாங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பார். எங்க சண்டே சர்ச்சுக்கு வாங்க. ஆமாம், 6 நாள் நான் மாடா உழைச்சிருக்கிற அந்த ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் வேண்டாமா? நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வர்றதே இல்லை. அப்படியே வந்தாலும் முழு இருதயத்தோடு நம்ம எங்கே உட்கார்றது இல்லை. இப்போ உட்கார்ந்துருக்கிறீங்களேங்க, எத்தனை பேர் உண்மையா நான் அப்படியே முழு இருதயம் எங்கே தான் பிரதர் இருக்கு சொல்ல முடியும்? சிந்தை இப்போ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா மதியானம் நம்ம வேற ஒரு வேலையை வச்சிருக்கிறோம். 2 மணிக்கு அங்கே போகணும், 3 மணிக்கு இங்கே போகணும், 5 மணிக்கு அவங்கள பார்க்கணும், இந்த காரியம் பண்ணணும். மைண்டு ஃபுல்லாக இப்போ அங்கே இருக்கு. என்ன பிரதர் நான் பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா, காலையில் எந்திரிங்க, குடும்பமாக முழங்கால் படியிடுங்க, நல்லா ஜபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங்கோடு ஆலயத்திற்கு வாங்க, உபவாசத்தோடு ஆலயத்திற்கு வாங்க, ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க, வீட்டுக்கு போங்க, நல்லா சமையல் பண்ணுங்க, ஒரு ப்ரேயர் பண்ணுங்க, சாப்பிடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு அப்புறம் சபையோடு சேர்ந்தோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியமோ ஏதோ ஒரு இடத்துல போய் ஊழியம் பண்ணு. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அங்கே ஒருத்தர் வியாதியில் போராடிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு உங்கள் வியாதி சுகமாக நான் ப்ரேயர் பண்ணட்டுமான்னு கேட்டால் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் வேண்டாம். இல்லை இல்லை, ஐயோ எப்பா என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுப்பா,
என் பிள்ளைக்கு சுகம் கிடைச்சா போதும் பார். அவங்க பக்கத்தில் உட்காந்து இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு நல்லவர் சொல்லுங்க, ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுங்க. நாம் இதெல்லாம் இன்னைக்கு பண்ணுறதே இல்லாமல் போயிட்டு யோசித்து பாருங்க. இப்போ இன்னைக்கு சாயங்காலம் தெரியும் எத்தனை பேர் சபைக்கு வரப்போகிறோன்ட்டு. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்கிறேன், ஓய்வு நாளை ப்ராப்பராக அனுசரிக்க பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நிறைய சிறையிருப்புக்கு காரணமே இதுதான். நம்ம ரொம்ப அசால்ட்டாக எடுத்துடுறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். எப்பா இது கர்த்தருக்குரிய நாள், சும்மா டிவியை உட்காந்து போட்டு பார்த்துட்டு இருக்காத, அதை பண்ணிக்கிட்டு இருக்காத, நல்லா ஜெபம் பண்ணு, ஆண்டவரோடு கூட உறவாடு, கேளுங்க. ஏன் 7ஆம் நாளை கர்த்தர் ஓய்வு நாளை அனுசரிச்சார் தெரியுமா? 6வது நாளில் யாரை உருவாக்குனார்? மனுஷனை உருவாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். என்ன அர்த்தம் தெரியுமா? மனிதனோடு கூட உறவாடுவதற்கு. 7ஆம் நாளில் ஆண்டவரும் மனுஷனும் பேசுகிறாங்க, ரெஸ்ட்டு. 2 பேரும் உட்காந்து பேசி உறவாடி பழகி அந்த அனுபவம் வேற. இந்த நாளில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களோ எழுதி வச்சுக்கிறீங்க, அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை உயர்த்தி 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 மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ முதல் காரியம், நான் ஓய்வு நாளை என்ன பண்ணலை, நான் ப்ராப்பராக அனுசரிக்கலைன்னு அர்த்தம். சரி, ஓகே, ஓய்வு நாள் கர்த்தருக்கு உரியது. 6 நாள் நமக்கு, 1 நாள் யாருக்கு? இதே போல இன்னொன்னும் கர்த்தருக்கு உரியது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 10ல் 1ன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, தசமபாகம் யாருக்கு உரியது? ஓகே, இதை நான் பெரிய செய்தியாக நான் கொண்டு போகலை, ஏன்னா இது வேற டாபிக். ஆனால் உணர்த்தப்பட்டதுனால ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இதை நான் சொல்லிட்டு நான் அடுத்த 2வது காரியத்திற்குள்ளே கடந்து போகிறேன். கர்த்தருக்கு கொடுக்கறதுல நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? ஒரு ஊரில் கவனிக்கிறீங்களா? ஒரு ஊரில் இதே போல் ஒரு சபையில் இப்படி ஓரமாக ஒரு மனிதன் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தார். அப்போ பாஸ்டர் வந்து கேட்குறார், தம்பி எதுக்கு அழுகிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா எனக்கு வேலையே இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர் அவனுக்காக ஜெபிக்கிறார். அவனுக்காக ஜெபித்து இப்போ அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டு, நல்ல வேலை. உடனே இப்போ வேலை கிடைச்சிட்டு டெய்லியும் ஆலயத்திற்கு வருவான். மாதம் 1000 ரூபா சம்பளம். தசம்பாகம் எவ்வளோ கொடுக்கணும்? 1000 ரூபா சம்பளம். தசம்பாகம் 100 ரூபா கொண்டு வந்து எங்கே கொடுத்துருவார்? சபைக்கு வச்சிருவார். அப்படியே நாளாச்சு, 1000 10,000 சம்பளம் மாறிச்சு. இப்போ தசம்பாகம் எவ்வளோ? 1000 ரூபா. டான் அப்படியே எல்லாம் கரெக்டாக வந்துட்டே இருந்துச்சு. 10,000 20,000 மாறிச்சு, 20,000 30 மாறிச்சு, 30 50 மாறிச்சு. இப்போ தசமபாகம் எவ்வளோ? நமக்கு இது 1000 ரூபா தசம்பாகம் வைக்கும்போது மனசு உறுத்தாது. 5000 ரூபா தசம்பாகம் கொடுக்கணுமா? 1,00,000 ரூபா சம்பளம் மாறிச்சு, இப்போ எவ்வளோ தசம்பாகம்? இப்போ அவனுக்கு அப்படியே மனசு கொஞ்சம் உறுத்துது. 10,000 ரூபா நம்ம கொடுக்கணுமா? எவ்வளோ? அப்போ போதகர் வந்தார். என்னப்பா ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஐயா எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்? இல்லை, நான் 10,000 ரூபா ஆண்டவருக்கு தசமாக நான் மாதம் மாதம் கொடுக்கணுமா? எனக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. உடனே பாஸ்டர் சொன்னாராம், தம்பி நீ 10,000 ரூபாலாம் கொடுக்க வேண்டாம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நான் உனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாராம். என்ன ப்ரேயர் பண்ண போகிறீங்க? ஆண்டவரே இந்த சகோதரர் கஷ்டப்பட்டு 10,000 ரூபாலாம் தசம்பாக கொடுக்க வேண்டாம், இவருக்கு பழைய மாதிரி 1000 ரூபாய் இவர் தசம்பாக கொடுத்தாலே போதும், சம்பளத்தையும் அதே மாதிரி நீங்கள் மாற்றிருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ண போகிறேன்னாராம். இப்போ 1000 ரூபா தசம்பாக கொடுக்கணும், சம்பளம் திருப்பி எவ்வளோ மாறின்னு இருக்கு சொன்னாராம். கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க, தசம்பாகத்தை ஒழுங்கு என்ன பண்ணிடுறேன் கொடுத்துட்றேன் அப்படின்னாராம். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் கொடுக்கறதுனால தான் கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கிறான்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, கொடுக்கறதில் இருக்கக்கூடிய உண்மையை பார்த்து தான் ஆசீர்வதிக்கிறார். நம்ம 1000 கொடுக்குறோம் 5000 கொடுக்குறோம் அதெல்லாம் கர்த்தருக்கு முக்கியம் அல்ல. அவர் ஐஸ்வர்ய சம்பனர், நல்லா கவனிக்கணும். சின்னதோ பெருசோ அப்படிலாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். கர்த்தர் எதை பார்க்கிறார்? கொடுக்கிறதில் இருக்கக்கூடிய உண்மையை பார்க்கிறார். என் பிள்ளைக்கு நான் கொடுக்கிறேன், என் பிள்ளை எனக்கு கொடுக்கிறானா கொடுக்கிறாளோ அதைத்தான் பார்க்கிறார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பணம் என் வீட்டுக்குள்ள இருந்தால் நான் திருடன் அப்படின்னு ஒரு பாதகர் சொல்றார். மாசம் சம்பளம் வந்த உடனே
ரேஷன் கடைக்கு எடுத்து வச்சிடறோம், மகளிர் சுய உதவி குழுக்கு எடுத்து வச்சிடறோம், அங்கே எடுத்து வச்சிடறோம், இங்கே எடுத்து வச்சிடறோம், எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசியில் பார்த்தா கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு எங்கே இல்லை. சரியா, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், டிசம்பர் மாதம் ட்ரெஸ் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்ன தேவை இருந்தாலும் என்ன காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்கறதுல மட்டும் கையை வைக்கவே கூடாது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாத தடை. சரி பிரதர், 10ல் 1 அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு எவ்வளோ போதிக்கு? புதிய ஏற்பாடு அவனவன் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்க கடவன். எப்படி கொடுக்குறீங்களா? பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் அது இதுன்னு கேட்டுக்கிட்டு அப்படிலாம் ஒரு நாளும் கொடுக்கவே கூடாது. நீங்கள் 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 5 லட்சம் கொடுத்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன் என்கிற உற்சாகத்தோடு கூட கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான நன்மைகளை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்வார். அதனால எப்படி ஓய்வு நாள் கர்த்தருக்குரியதோ, தசம பாகமும் யாருக்கு உரியது? கர்த்தருக்கு உரியது. இப்போ நான் போன அந்த வருடத்திற்கு முந்தின வருடம் வரை 10ல் 1 அப்படின்னு ஆண்டவருக்கு எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் இப்போ 10ல் 2 1000 ரூபா அப்படின்னா 200 ரூபா யாருக்கு? ஆண்டவருக்கு. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே சீக்கிரத்தில் இதை நான் எவ்வளோ மாற்றணும்? 10க்கு 3 நான் மாற்றணும், 3 4 மாற்றணும். நான் 10ல் 1 எடுத்து வைக்கும் பொழுதும் கர்த்தரனை ஆசீர்வதித்தார், 10ல் 2 எடுத்து வைக்கும் பொழுதும் கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு நம்பிக்கை, இந்த 10ல் நான் 3 கொடுத்தாலும் கர்த்தர் என்னை குறைவுபட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த கொடுக்கிறதில் இருக்கிற உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தருக்குன்னு உரியதுல நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன், அசட்டை பண்ணவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் அசட்டை பண்ணாதீங்க, காணிக்கை தசம பாகத்தை அசட்டை பண்ணாதீங்க. இது நம்முடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை கொண்டு வரும். 1. 2வது ஒரு காரியத்தை நம்ம பார்த்து 3வது பாயிண்ட்டுக்குள்ள வேகமாக நம்ம போகிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாம் உங்கள் வேத புஸ்தகத்தை 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திற்கு நேராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? இந்த 20ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. எல்லாரும் என்ன பாருங்க. ஓகே. எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்து விட்டது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். வந்து சொல்றார், ஐயா உன் வியாதி ரொம்ப கொடியது, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். ஆக்சுவலாக இவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன வியாதி அப்படின்னா, காலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி. ஹீப்ரூல காலான்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி. அது கேன்சர் வியாதி அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கும் முற்பிதாவாகிய யாக்கோவுக்கும் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீரெல்லாம் பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்ட்டாங்க. இப்போ எசேக்கியா ராஜாவிற்கும் மரணத்திற்கும் 1 அடி தூரம் தான், ரொம்ப அப்படி அவ்வளோ க்ளோஸ். இந்த எசேக்கியா ராஜா முழங்கால் போட்டு கதறுகிறார், ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக எவ்வளவு மன உத்தமமா இருந்தையா, உண்மையா இருந்தையா ஆண்டவரே அப்படின்னு அழுகிறார். இப்ப இந்த அழுகையை கர்த்தர் பார்த்து மனமிறங்கி மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி, போ 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுத்திருக்கிறேன் சொல் அப்படின்னார். இப்ப எத்தனை வருஷம் அவர் கூட்டி கொடுத்தாச்சு? 15 வருஷம். உங்க ஊர்ல யாருக்காவது ஒருத்தர் வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தா நம்ம போய் என்ன பண்ணுவோம்? போய் பார்ப்போம். ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா வீட்டில் போய் நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர், பிரதர், இப்போ உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, சுக செய்தியை விசாரிப்போம்ல. அதே போலதான் இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேள்விப்பட்டு பாபிலோனின் ராஜா தன் தேசத்தில் இருக்கக்கூடிய சிலரை எசேக்கியா ராஜாவை பார்ப்பதற்கு அனுப்புகிறான். நல்லா இருக்கிறீங்களா எசேக்கியா ராஜா, எங்க ராஜா உங்களை கேட்டு வர சொன்னார், இப்படி இப்படி இப்படின்னு வராங்க. வந்தவங்கிட்ட இவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, அவனை கூட்டிட்டு போயிட்டு, வா என் பொக்கிஷ சாலையை பார், என் ஆயுத சாலையை பார், என் ரூமை பார், என் அந்தபுரத்தை பார், எல்லாவற்றையும் திறந்து காமிச்சிட்டார். அவனுக்கு போயிட்டாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். யார் அவர்கள், எங்கே இருந்து வந்தார்கள், என்னத்தை பார்த்தார்கள், அப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறார். உடனே இவரு அவங்க வந்தாங்க அப்படி இருந்தாங்க, நீ என்ன காமிச்ச? அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, 15 கடைசியில என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும்
கோவம் வந்துட்டு ஆண்டவருக்கு. கோவம் வந்து 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோனின் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள். நல்ல கவனிங்க, முதல்ல ஒரு சிறையிருப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் பாபிலோன்ல 70 வருஷம். ரெண்டாவது இப்ப மறுபடியும் ஏன் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போகிறார்கள், காரணம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன்? நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேனே. வந்தவங்க கிட்ட இவர் என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? ஐயா, நான் மரணத்திற்கு சமீபத்தில் இருந்தேன், யெகோவா தேவன் என்னை ரட்சித்தார், அவர் என்னை பாதுகாத்தார், அவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். சொல்லல. நான் யாரு தெரியுமா? என் குடும்பம் எப்படி தெரியுமா? என்கிட்ட இருக்கிற பொக்கிஷம் எப்படி தெரியுமா? எல்லாத்தையும் காமிச்சா. யார் ஒருவர் தன் ஜீவியத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கவில்லையோ அவர்கள் வாழ்க்கையிலே சிறையிருப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இதான் 2வது பாயிண்ட். நம்ம எப்படி இருக்கிறோம்? மகிமை கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் நம்ம சாதிச்சிட்டோன்னு வைங்களேன், 4 பேர் வேணுக்கிட்டே சொல்லுவாங்க, ஐயோ பிரதர் நீங்க இல்லைன்னா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீங்க நின்று அவ்வளோத்தையும் கரெக்ட் பண்ணிட்டீங்களே, முடிச்சிட்டீங்களே. நம்ம ஆமாம் 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 நான் மட்டும் இல்லைன்னா ஐயோ அவ்வளவுதான் அப்படி சொல்கிறோமா? இல்லை 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 பிரதர், அது ஆண்டவருடைய கிருபை அப்படிங்கிறோமா? நிறைய நேரத்தில் நாம் நம்மையும் அறியாமல் பெருமையான எண்ணங்களுக்கு மனமேட்டிமைக்கு இடம் கொடுத்துட்றோம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. கிருபைனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஈவுக்கு பெயர் கிருபை. இதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கிறேனே. ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவன் எக்ஸாம் எழுதுறான். அவன் எக்ஸாம் எழுதுன அந்த ஆன்சர் பேப்பரை ஒரு டீச்சர் உட்காந்து திருத்துறாங்க. இப்போ எல்லாம் திருத்தி டோட்டல் போடுறாங்க. 32 மார்க்கு தான் வருது. எத்தனை மார்க்கு? அவன் எவ்வளவு எடுத்தா பாஸ்? 35 எடுத்தா பாஸ். எத்தனை மார்க் வந்திருக்கு? 32 தான் வந்திருக்கு. உடனே இப்போ டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு அரை மார்க்கு, மார்க்கு, இப்படியே எக்ஸ்ட்ரா போட்டு 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 38 மார்க்கு கொண்டு வர வச்சுட்டாங்க. இப்போ அந்த பையன் எப்படி ஆயிட்டான்? பாஸ் ஆயிட்டான். ரிசல்ட் வந்துச்சு. இப்போ அவன் சொல்றான், நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் உண்மையிலே அவன் யாரு? உண்மையிலே ஃபெயிலு. யாரால பாஸ் ஆக்கப்பட்டான்? டீச்சர் அவன் மேல வச்ச இரக்கம். என் வாழ்க்கை ஃபுல்லாவே நான் ஃபெயிலு தான். என் வாழ்க்கை ஃபுல்லாவே நான் யாரு தான்? என் மேல அப்பா வச்ச இரக்கம் இன்னைக்கு என்ன நிற்க வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சிந்தை ஒரு நாளும் மாறவே கூடாது. யாரு என்னமோ நம்மளை வந்து பேசட்டுமே, ஐயா நீர் வல்லவர் நல்லவர் என்னமோ சொல்லட்டும், எனக்கு தெரியணும் என் வாழ்க்கையில நான் தோற்று போனவன், நான் ஒரு பைத்தியம். ஆனா என் மேல ஒரு கிருபை அப்பா வச்சிருக்கிறார்ல, அந்த கிருபையாலத்தான் நான் நிக்கிறேன், அந்த கிருபையாலத்தான் நான் ஓடுறேன். இந்த இருதயம் நமக்கு இருக்கணும். நான் சொல்லுவேங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி இப்போ செய்தி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இதை பார்க்குறீங்க. ஆனால் நான் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு வேதனைகள். நான் 3 வருஷம் பாம்பேயில் மளிகை கடையில் வேலை பார்த்தேன். பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் பிடிக்கிற வேலை பார்த்தவன், கிணத்துல இறங்கி தூர்வாரினவன், லாரியில் லோடுமான வேலைக்கு போனவன், கொத்தனார் கூட கையால் வேலைக்கு போனவன், துணிக்கடையில் சேல்ஸ்மேனாக வேலை பார்த்தவன். டெய்லியும் 4 மாவடியிலிருந்து சைக்கிளை எடுத்துக்கிட்டு நம்ம முத்தையாபுரம் ஸ்பிக்கு, அந்த முத்தையாபுரம் ரவுண்டானிலேருந்து உள்ளே போனால் டேக்னு ஒரு கம்பெனி இருக்கும், அங்கே உள்ளேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போகணும். டெய்லி 4 மாவடியிலேருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு வருவேன். அந்த டேகு கம்பெனியில் ஹெல்ப்பர் வேலைக்கு பார்த்தேன், அங்கே போய் வேலை பார்ப்பேன். திருப்பி சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவேன். அந்த அளவிற்கு வறுமையின் உச்சம், அந்த அளவிற்கு அடிப்பட்டு உதைக்கப்பட்ட நிலைமையில் இருந்த என்ன ஆண்டவர்னால நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு ஊழியக்காரனாய் மாறுவேலாம் தெரியாது. எனக்கு கர்த்தர் இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அப்படின்னா ஒன்னே ஒன்று என்னால் தெளிவாக சொல்ல முடியும், நான் 0. என் மேலே ஆண்டவர் போட்ட அந்த கிருபை இரக்கம்தான் இன்னைக்கு என்னை ஓட வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் அப்படிதாங்க.
இன்னைக்கு நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க, சந்தோஷம். நல்லா பிரயாசப்படுறீங்க, சந்தோஷம். கை நிறைய சம்பளம் வருது, சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, அவரே உனக்கு சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறார், அவரே உனக்கு ஞானத்தை தருகிறார், அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார். என் கைகளை இதை சம்பாதித்தது என்று நீ சொல்லாதே. நாம ஒன்றும் இல்லை, நம்ம ஒண்ணுமே இல்லை. நாளைக்கே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், நாளைக்கே உங்களுக்கு ஒரு உயர்வு, நாளைக்கே உங்களுக்கு ஒரு காரியம் நடக்குதா, மனசு சொல்லணும், அப்பா நான் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற ஈவு, நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற ஒரு கிருபை. இந்த எசேக்கியா ராஜா மாத்திரம் எனக்கு ஆண்டவர் தான் சுகம் கொடுத்திருப்பார்னு சொல்லி இருந்திருப்பார்னா, நான் நம்புகிறேன் இன்னொரு 15 வருஷத்தை கர்த்தர் அவருக்கு கூட்டி கொடுத்திருப்பார். கர்த்தரை குறித்து சொல்ல வேண்டிய இடத்துல தன் மகிமை பிரஸ்தாபத்தை காண்பித்தாரே. சகோதரனே, சகோதரியே, ஒரு நாளும் நம்மை நாம் உயர்த்தவே வேண்டாம். நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவரை வெளிப்படுத்துவோம், கர்த்தரை வெளியே கொண்டு வருவோம். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்திலே விரும்புகிறார். 2007ஆம் ஆண்டில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 2007 ஜூலை 3 தான் நான் ரட்சிக்கப்பட்ட நாள். இந்த ரட்சிக்கப்பட்ட நாளில் அதிலிருந்து 2008 கர்த்தர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். அது வரைக்கும் அப்படியே சும்மா எல்லாம் ஒரு பிரேயர் கிறிஸ்தவனாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்த உடனே என்னுடைய ஆரம்ப காலத்தில் எனக்கு அடிக்கு மேலே அடி விழும். ஏன்னா எல்லாத்துலேயும் பெருமைக்கு இடம் கொடுத்துருவேன். ஒரு 4 பேர் வந்து, தம்பி ஜெபம் நல்லா நடத்திட்டடா, அவ்வளோத்தான், அப்புறம் ஒரு வாரம் என்னால் எழும்ப முடியாது. செய்தி சூப்பராக இருந்துச்சும்பார், அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. அப்படியானே நல்லா நடத்தணும்னே, சூப்பராக இருந்துச்சேனே, இப்படியே கேட்டு 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 கடைசியில் பெருமைக்கு இடம் கொடுத்து போயிட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவர் அநேக அடிகளை கொடுத்து பாடங்களை கற்றுக் கொடுத்து, இப்போ ஆண்டவருடைய கிருபையில் அந்த எண்ணத்துக்கு என்ன பண்ணுறதே இல்லை, இடம் கொடுக்கறதே இல்லை. சொல்லி கொடுத்தார், நீ யார் அப்படின்னு எனக்கு காண்பித்து கொடுத்தார். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஏரல் பக்கத்தில் ராஜபதி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தில் குட் ஃப்ரைடே அன்றைக்கு 4வது வார்த்தை பேசுவதற்கு என்ன ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டார், ஒரு சார் கூப்பிட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு செய்தி கொடுத்தலாம் பழக்கம் இல்லை அப்படின்னு. உன்னை யாரா செய்தி கொடுக்க சொன்னா, இங்கே வா அப்படின்னு சொல்லி என் கையில் ஒரு புக்கை கொடுத்தார். அந்த புக்கில் 4வது வார்த்தை 4 பேஜ் இருந்துச்சு. மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசினார். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, மனப்பாடம் பண்ணிட்டேன். அப்போது நான் நாஸ்திரத்தில் ஐடிஐ படித்து கொண்டு இருந்தேன். டெய்லி 4 மாடியிலேருந்து சைக்கிளில் நாஸ்திரத்துக்கு போயிட்டு வருவேன். போகும்பொழுது கையை நீட்டி அப்படியே பயங்கரமாக அப்படி ஒரு ஊழியக்கார மாதிரியே பிரசங்கத்தை ரெடி பண்ணியாச்சு. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து பேசி பார்க்குறேன், ஒரு 25 நிமிஷம் செய்தி ஓடிட்டு. இப்போ குட் ஃப்ரைடே வந்துச்சு, நீட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு சர்ச்சுக்கு போயாச்சு. 3 வார்த்தை முடிஞ்சிச்சு. 4வது வார்த்தையை பேச சகோதரர் ஜெபஸ்டின் வருவார்கள் அப்படின்ட்டாங்க. நான் மேலே போகிறேன், வசனம் சொல்கிறேன். ஒரு அம்மா வசனம் வாசிக்கிறாங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவ்வளோத்தான். இந்த ஃபுல் பீட்டில் நின்று கீழே க்ரௌடை பார்க்குறேன், எனக்கு எல்லாம் மறந்துச்சு, டோட்டலாக மறந்துச்சு. எல்லாம் என்ன அப்படி பார்க்குறாங்க, எனக்கு அடுத்து என்ன பேசன்னு தெரியல. முடிவுரைய முகவுரையாக பேசுகிறேன், குழப்புறேன். இயேசு கைவிடப்பட்டாருங்கிற, ஐயோ என்னை கூட்டம் வந்தார் பார்த்தீங்களா ஒரு பிரதர், அவரை அப்படி எட்டி பார்க்குறேன். அவர் கடைசி பெஞ்சில் தலையை கையை வச்சு சாஞ்சிட்டார். அவமானம். ஒரு 5 நிமிஷம் கூட பேச முடியல. ஓடி போய் உட்காந்துட்டு ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி என் வாழ்க்கையில் செய்தி மட்டும் என்ன பண்ணக்கூடாது, மெசேஜை கொடுக்கவே கூடாது. என்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே தீர்மானத்தாச்சு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நிறைய பேர் செய்தி கொடுக்க கூப்பிட்டாங்க, நான் வரவே மாட்டேன்ட்டேன். எனக்கு தெரியும், எப்பா என் லெவல் எனக்கு தெரியும், ஜெபம் நடத்தணுமா வரேன், வேற எதுக்கும் என்ன பண்ணாதீங்க, கூப்பிடாதீங்கன்னாச்சு. அப்படிதான் ஒரு முறை ஒரு சபையில் முழு ஜெபத்திற்கு ஜெபம் நடத்த கூப்பிட்டாங்க. போயிட்டு என் ப்ரேயர் டைம் முடியும் ஐயா அப்படி பக்கத்தில் வந்தாப்புல, தம்பி ஐயா இன்னைக்கு செய்தி கொடுக்குற ஊழியக்காரங்க வந்த வண்டி பஞ்சர் ஆயிட்டான், ஆனால் அவங்க வர முடியாதான், நீங்கள் பேசிடுங்கன்னு அப்படின்ட்டார். எப்படி இருக்கும் பாருங்களேன். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அப்படியே எல்லாம் நின்றுட்டு அவர்கிட்ட காலில் மட்டும் தான் விழல, ஐயா நல்லா இருப்பீங்க. ஏன்னா எனக்கு தெரியும்ல, நம்ம ஆயத்தப்பட்டு போனாலே வாயில் வார்த்தை வராது. நல்லா இருப்பீங்க, நான் இப்போ தான் 1 மணி நேரம் ஜெபம் நடத்தியிருக்கேன், நீங்கள் செய்தி கொடுத்துருங்கன்னு. இல்லை தம்பி, இந்த மாதிரி நேரத்தில் நாங்களாம் கொடுத்தா நல்லா இருக்காது, உபவாச ஜெபம் முழு ஜெபத்துக்குலாம் வெளியே இருந்தால் பேசணும், நீங்கள் பேசிடுங்கன்னு போயிட்டார். ஒரே ஒரு பாட்டு வாலிப பசங்க பாடுறாங்க, அதுக்குள்ளே நான் மெசேஜை ரெடி பண்ணணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்து அந்த நாளில் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்துட்டு இருந்தேன்.
நேராக போய் முழங்கால போட்டேன். எஸ்அப்பா என்னை கை விட்டுறாதீங்க, காப்பாத்துங்க. எடுத்தேன், தானியேலின் பரிசுத்தம் ஹெட்டிங் போட்டேன். பைபிளை இங்க திருப்பினாலும் பரிசுத்தத்துக்கான வசனம், இங்க திருப்பினாலும் பரிசுத்தத்துக்கான வசனம் எழுதியாச்சு. அடுத்து தானியேலின் உண்மை, அதே போல திருப்ப அதுக்கப்புறம் தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி, ஒரு ஹெட்டிங் 4 வசனம், ஹெட்டிங் 4 வசனம், ஹெட்டிங் 4 வசனம். பார்த்தேன், இந்த வசனத்தை ஜனங்களை வாசிக்க சொல்லி அதே வசனத்தை நானும் திருப்பி வாசித்தா ஒரு 20 நிமிஷம் என்ன பண்ணிடலாம், ஓட்டிடலாம் யா அப்படின்ட்டு தான் இன்னைக்கு ஃபுல் பீட்டில் ஏறினா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 35 நிமிடங்கள் செய்தி கொடுப்பதற்கு அன்னைக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு என் மேலே என்ன ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் நாளாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். செய்தி நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னால் உன் மைண்டு எங்கே ஓடணும், அந்த 4வது வார்த்தை பேசின பத்தியா அங்கே ஓடணும். அதுதான் நீ, உண்மையாக சொல்கிறேன், அதுதான் நான். அதுக்கப்புறம் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா கிருபை. யாராவது உங்களது புகழ்றாங்களா, இன்னைக்கோ ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் தோத்துட்டீங்கல்ல, அதான் நீங்கள். ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்கல்ல, அது கிருபை. அந்த கிருபையை பிடிச்சு பாருங்க, அந்த கிருபையை உயர்த்தி பாருங்க. நான் சொல்கிறேன், இன்னமும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், இன்னமும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சரி, வேகமாக 3வது பாயிண்ட்டுக்கு போமா. 3வது பாயிண்ட்டை பாருங்களேன். எரேமியா வந்துருங்க. இந்த 3வது பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். எரேமியா 36 எடுத்து வச்சுக்கிறீங்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? நானே வாசித்துறேன். 22 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்திற்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்து இருந்தான். கவனிங்க, ஒரு குளிர்காலத்திற்கு தங்குற வீடு. ஊட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கும், நெருப்பெல்லாம் போட்டு அப்படியே மூட்டி வச்சிருப்பாங்கல்ல. குளிர்காலத்திற்கு தங்குற அந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிற அந்த சுருள் ராஜாவுக்கு முன்பதாக வாசிக்கப்படுகிறது. ராஜாவுக்கு கோவம் வந்து அதை எடுத்து கத்தியை பிடிச்சு கிழிச்சு, எங்க இருந்து தெரியுமா, 22 23 24 எழுதப்பட்டிருக்கு. கிழித்து என்ன பண்ணிட்டாரு, நெருப்புல தூக்கி போட்டார். இது ஆண்டவருக்கு கோவம் வந்துட்டு. கோவம் வந்து 29ஆம் வசனத்துல, மேலும் நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான். நம்ம பார்க்கறதுலாம் ஏன் பாபிலோனின் சிறையிருப்பு. அப்ப 3வது பாயிண்ட் இது, பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும், அவன் இந்த தேசத்தை அழித்து அதிலிருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினதே என்று சொல்லி அந்த சுருளை சுட்டரித்தாயே. ஏன் நியாய தீர்ப்பு? இதை நான் உங்களுக்கு ஒரே லைன்ல சொல்லிட்டுமா? நீதிமொழிகள் 13:13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். போதும் போதும், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. ஏன் சிறையிருப்பு? திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வேதத்திற்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவிற்கு வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், நேசிக்கிறோம். ரொம்ப சிம்பிள். சில வீட்டில் போனால் பைபிளுக்கு மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி கிடக்கும், பைபிளுக்கு மேலே பசங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் கிடக்கும். எப்படி? அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள சிறையிருப்பு வராமல் எப்படி என்ன வரும்? நீங்கள் நினைக்கிறீங்க, பிரதர் நான் 5 ரூபா கொடுத்து ஒரு பைபிள் வாங்கிட்டேன், ஐயோ அவ்வளோ ரத்தம் சிந்தி இருக்கிறாங்கங்க. நம்ம இன்னைக்கு ஈஸியாக பைபிள் வாங்கிடுறோம். ஆனால் இந்த வேதாகமம் நம்ம கையில் கரைக்க எத்தனை பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க தெரியுமா? குடும்பத்தை விட்டுருக்கிறாங்க தெரியுமா? இதில் எழுதி இருக்கிறதெல்லாம் பிரிண்டட் வேர்டு இல்லை, இதில் இருக்கிறது எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை. அவ்வளோத்துக்கும் உயிர் இருக்கு, இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு. எந்த அளவிற்கு வேதத்திற்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை, முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், வாசிக்கிறோமா? இன்னைக்கு போய் வீட்டில் பைபிளை வச்சுட்டா அடுத்து திருப்பி சபைக்கு வரும்போது தான் பைபிளை கையில் எடுக்கிற சுபாவத்தில் இருந்தா நிச்சயமாய் சிறை இருப்போர். சங்கீதம் 1:1-1-2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் நாசம் அடைவான். பாக்கியவானா போட்டிருக்கு. அப்ப ஏங்க வாசிக்க மாட்டேங்கிறோம்? ஒரு பெரிய பாறாங்கலை தூக்கி அப்படியே இந்த தெரு அந்த ஊரெல்லாம் சுத்திட்டு வாப்பா, உன்னை பாக்கியவானா மாத்துவனா கூட என்ன பண்ணிடுவோம், சுத்திட்டு வந்துடுவோம். நீங்க கஷ்டப்பட வேண்டாம், இரவும் பகலும் இதை வாசிமா, இதை தியானிமாங்கிறார்.
செய்கிறோமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிற 5 காரியங்கள் வாய்க்கும். இல்லை 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 இல்லை, அவன் இன்னைக்கு 1 மணி நேரம் பைபிள் வாசிட்டான்யா, அதனால அவன் செய்கிற 10 காரியங்கள் வாய்க்கும். அப்படியா? செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏன் வாய்க்கல? ஏன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்ம கையிட்டு செய்கிற காரியத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல? வேதம் பொய் சொல்லாது. சகோதரனே சகோதரியே, நீங்கள் வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை முக்கியத்துவத்தை கொடுத்தால் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கொடுக்கிறோமா? ஒரு நாளைக்கு செல்போனுக்கு 3 மணி நேரம் கொடுப்போம், பைபிளுக்கு 20 நிமிஷம் கூட கொடுக்கறது இல்லை. தேவையில்லாத அரசியல், தேவையில்லாத காரியங்கள் மணிக்கணக்காக உட்கார்ந்து பார்ப்போம். ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்து பைபிள் வாசிக்கணும்னா கஷ்டம். 2 வசனம் வாசித்தா தூக்கம். ஆனா செல்போனை எடுத்தா மணிக்கணக்கானாலும் தூக்கம் வர்றதில்லை. ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வாதம் வராது, சிறையிருப்பு மாறணுமா, வேதத்திற்கு திரும்புங்கள். வேத புஸ்தகத்தை கையில எடுங்க, வேதத்தை தியானிங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? பெரிய பட்டணத்தாரை குறித்து அப்போஸ்தலரில் எழுதப்பட்டு இருக்கிறது, அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் எப்படி மாறினாங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேனே பிரதர், சும்மா அப்படிலாம் பேசக்கூடாது. நான் கரெக்டா பைபிள் வாசிக்கிறேன், எப்படி ஒழுங்கும் கிரமமான வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ரொம்ப சின்ன ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அடையாளம் தெரியுமா? பிரதர், நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா கோபத்துக்கு, கசப்புக்கு, இதுக்கெல்லாம் இடம் கொடுத்திருந்தேன். இப்ப எப்படி இருக்கிறீங்க பிரதர்? இப்ப அதை விட கொஞ்சம் கூட இருக்கு. அப்ப என்ன வாசிக்கல சொல்லுங்க? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பயங்கரமான கோபக்காரன், சந்தோஷம். இப்போ இல்லை, இப்போ அப்படித்தான் இருக்கிறேன். என்ன வாசிக்கல? என்ன வாசிக்கல? அவங்க ரொம்ப பெருமையா இருந்தாங்களே, சாச்சா இப்போ அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டாங்க, இப்போ இப்போ ஆவிக்குரிய பெருமையில் இருக்கிறாங்க. நம்ம என்ன வாசிக்கல? ஒரு மனிதன் வேதத்தை வாசிப்பதற்கு அடையாளம் அவன் சுபாவம் மாறும். நீங்க இரவும் பகலும் பைபிள் வாசிக்கிறீங்கன்னா என்ன அடையாளம் தெரியுமா? சுபாவம் மாறும். நான் இந்த ரட்சிக்கப்பட்ட பொழுது இந்த வேதத்தை திறந்தால் என்கிட்ட கர்த்தர் பேசுறது எல்லாமே எச்சரிப்பு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம். என்னப்பா ஏயா இப்படி பேசுறீங்க? அவர் சொல்லுவார், உனக்குள்ள இச்சை இருக்கு, உனக்குள்ள கோபம் இருக்கு, உனக்குள்ள பெருமை இருக்கு, கசப்பு இருக்கு. உடனே சரண்டர் ஆவேன். சரிப்பா, என் கோபத்தை எடுத்து போடுங்க, என் இச்சையை எடுத்து போடுங்க, பெருமை எடுத்து போடுங்க. ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்கத்தான் அதுக்கப்புறம் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். இந்த வேதத்தை நீங்க வாசிப்பது உண்மைனா, நான் இந்த பலிபீடத்தில் நின்று சொல்றேன், உங்க சுபாவம் மாறி இருக்கணும். சுபாவம் மாறல அப்படின்னா நான் அடித்து சொல்லுவேன், நீங்க வேதத்தை வாசிக்கலன்னு அர்த்தம். சும்மா கடமைக்கு ஆலயத்திற்கு பைபிள் எடுத்துட்டு போறோம். கர்த்தர் பார்க்கிறார். சகோதரனே சகோதரியே, அன்பா சொல்றேன், எந்த அளவிற்கு இந்த வேதத்தில் விழுந்து கடக்க முடியுமோ விழுந்து கடங்க. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க பழகுங்கள். உங்கள் வீடு ஆசீர்வாதமாய் இருக்கும், உங்கள் குடும்பம் சந்ததி செழித்து இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நமக்கு டைம் முடிஞ்சிட்டு, சரியா? 3 காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். 1, ஏன் சிறையிருப்பு? ஓய்வு நாட்களை சரியாய் ஆசரிக்கலனா சிறையிருப்பு வரும். 2வது, ஏன் சிறையிருப்பு? கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமையை கொடுக்கலனா சிறையிருப்பு வரும். 3வது, வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கவில்லை என்றால் சிறையிருப்பு வரும். அப்ப இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள ஏன் சிறையிருப்பு? இந்த 3ல ஏதாவது ஒரு காரியம் நாம் செய்திருக்கிற காரியத்தோடு ஒத்து போகுதுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நான் என்ன பிரதர் செய்யணும்? ஒன்றும் இல்லை, நீங்க தான் உங்களை விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் என்ன அப்படியே தூக்கி காப்பாத்திடுவார்னா காப்பாற்ற மாட்டார். முதல் ஸ்டெப் யார் தான் எடுத்து வைக்கணும்? நீங்க தான். உண்மையான இருதயத்தோடு யாரையும் குற்றப்படுத்தவோ காயப்படுத்தவோ ஆண்டவர் பேசலை. அவர் நம்மை நேசிக்கிறார். தகப்பன் தான் நேசிக்கிற எந்த புத்திரனையும் சிட்சிக்கிறார். அவர் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். உங்க மேல அளவில்லாத ஒரு அன்பை வைத்திருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கணும், உங்க வாழ்வாதாரங்கள் செழித்து இருக்கணும். இதுதான் அவருடைய விருப்பம். தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம்.
எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படி எளிமை நிற்கலாமா? கண்களை மூடி, கண்களை மூடி. எந்த இடத்துல நம்ம தவறி இருக்கிறோம்? எல்லாரும் கண்களை மூடுங்க. எந்த இடத்துல நம்ம தவறி இருக்கிறோம்? ஆண்டவர் எந்த இடத்துல நம்மோடு கூட பேசி இருக்கிறார்? Thank you Holy Father. உமக்கு நன்றி. ஒருவேளை ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டிய விதத்தில் ஆசரிக்கலையா? சபைக்கு வர்றதுல, சபைக்கு கொடுக்கறதுல, கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிடுறதுல நம்ம சரியில்லையா? கர்த்தருக்கு மகிமை செலுத்தாம இருக்கிறோமா? இல்லைனா வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலையா? ஒரே ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உங்களை விட்டு கொடுங்க. உங்க சிறையிருப்புக்கு நீங்களே காரணமாயிடக்கூடாது. உங்க வீட்டின் ஆசீர்வாத தடைகளுக்கு நீங்களே காரணமாயிடக்கூடாது. அப்படியே உங்களை விட்டு கொடுங்க பார்க்கலாம். உங்களை விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஐயா, உண்மையாகவே இன்னைக்கு என் கூட ஆண்டவர் பேசினார். என்னுடைய குறைகளை சுட்டி காண்பித்தார். இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசினது உண்மை. இன்னைக்கு என்னை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். உண்மையாய் ஆண்டவர் பேசியிருந்தா அவங்க மட்டும் உங்கள் கையை உயர்த்துங்க. உயர்த்துகிறவர் நல்லா உயர்த்தணும். யாரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்தவே மாட்டார். தேங்க்யூ ஹோலி ஃபாதர். நன்றி ஆவியானவரே. தரை மட்டுமாய் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். குற்றங்கள் குறைகள் எங்களிடத்திலே உண்டு ஆண்டவரே. நாங்கள் வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலப்பா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கலப்பா, ஓய்வு நாளை ப்ராப்பரா ஆசரிக்கலப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த முதல் தேதியில எங்களை நேசித்து எங்களோடு கூட பேசுகிறீரே, எங்களை கழுவுங்கப்பா. கைகளை உயர்த்தி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. அர்ப்பணித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா, எங்க மேல நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா, எங்கள் குற்றங்களை மன்னிங்கப்பா, பாவங்களை மன்னிங்கப்பா. எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. 3 காரியத்தும் எங்கிட்ட இருக்கக்கூடாது. ஓய்வு நாட்களை இனி பரிசுத்தமாய் ஆசரிப்போம். உமக்கு கொடுக்க வேண்டியதில் நாங்கள் கரெக்டாக இருப்போம் ஆண்டவரே. உங்கள் மகிமை உங்களுக்கு மாத்திரமே நாங்கள் ஏறெடுப்போம். எந்த சூழ்நிலைமையில வேதத்தை கனவீனப்படுத்தவே மாட்டோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நம்முடைய அர்ப்பணிப்பை அங்கீகரித்தபடியினால நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நல்ல முழுபலத்தோடு, முழுபலத்தோடு, முழுபலத்தோடு அக்கினி இறங்குவதாக, அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக, எல்லாருடைய சிறையிருப்பின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படுவதாக. மந்திரத்தின் வல்லமைகள், பில்லி சூனியத்தின் வல்லமைகள், மாந்திரிகத்தின் கட்டுகளை எரிக்கிறேன், எரிக்கிறேன், எரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை அக்கினி விழுவதாக, அக்கினி விழுவதாக. இந்த முதல் தேதியில சபை பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றி போடுவீராக, மாற்றி போடுவீராக. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை, ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை. இயேசுவின் நாமத்தில் பலகீனத்தின் ஆவிகள் விலகுவதாக, தரித்திரத்தின் ஆவிகள் விலகுவதாக, சிறையிருப்பின் கட்டுகள் விலகுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்துவிட்ட அன்பிற்காய் நன்றி. அப்பிரோஜனமான ஊழியன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல வார்த்தைகளை
கேட்டோம். தேவனுடைய தாசன் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருந்தார். மேக்சிமம் இந்த 6 நாட்களுமே ஒரு சுத்திகரிப்பின் ஒரு கூட்டம் தான். அதே பாயிண்ட்டு தான் திரும்ப திரும்ப மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. நம்மை சரிப்படுத்த வேண்டிய நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். வேத வசனம் வாசிக்கிறது மிக மிக நல்லது. ஆனால் அது நம்மோடு அந்த செயலுக்கு கொண்டு வரதற்கு நாம் விட்டு கொடுக்கணும். சிலர் மணிக்கணக்காக வாசிப்பாங்க, ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க. அதில் உள்ளதை தெரிஞ்சுக்கிடணும், அதில் உள்ளதை புரிஞ்சுக்கிடணும், அந்த நோக்கம்தான் இருக்குமே ஒழிய நான் மாறணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு வருவதில்லை. வெளிப்படுத்தல் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். கேட்டால் மாத்திரம் போதாது, வாசித்தால் மணிக்கணக்காக சிலர் வாசிக்கிறவங்களாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் கேரக்டர் அப்படியே தான் இருக்குது. அந்த கர்த்தர் பேசுகிற அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதில்ல. இது கர்த்தருடைய வாய் இதை பேசிட்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்டோம். கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம ரொம்ப தாழ்த்தணும். எசேக்கியா ராஜா வாழ்க்கையில் அது இல்லாததுனால தான் கர்த்தர் தான் எனக்கு என்ன ராஜாவாக வைத்தார், கர்த்தர் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தந்தார், கர்த்தர் தான் அந்த மரண கட்டுகளில் என்னை விடுவித்தார்னு சொல்வதற்கு பதிலாக அவர் தன்னுடைய பெரிய பிரஸ்தாபத்தை காண்பித்தார். சில கிருபைகள் நம்மகிட்ட இருக்கலாம், மற்றவர்களை விட சில தாளந்துகள் நமக்கு இருக்கலாம். எல்லாமே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள், எல்லாமே நாம் பெற்றுக்கொண்டவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த விஷயம், இந்த கூட்டங்களில் கடைசி கூட்டம் இந்த நாள் மாலை வேளையில் எல்லாரும் அதற்கு நாம் வந்து சேருவோம். தேவன் நம்மோடு தொடர்ந்து பேசுவார். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் செய்கிறவர்களுமாய் இருக்க தேவன் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே.